இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேற்று லாஸ்ட்டாக நிப்பாட்டி வச்சுருக்கோம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் டூடோ ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதில் இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிது. சரி, இப்போதைக்கு அதை ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்பை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரியாக்ட் கோர்ஸ்ன்றதுக்குள்ளே இருக்கிறேன். அதில் கிதியோன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு ரியாக்டு, அதுக்கப்புறமா டே வந்து 5 4 யூஸ் டேட்டா இல்லை டே 5. ஓகே, ஸ்மால் டி டே. ஓகே, டாஸ்க் டூ டாக்கு இதுக்குள்ளே வந்துட்டோம். இதில் npm run dev கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ ஆப் ஸ்டார்ட் ஆகும். ரைட், ஆப்பை போய் விசிட் பண்ணிடலாம். ரைட், இந்த மாதிரி இருக்கட்டும். ரைட்டா, நமக்கு வேற என்னன்னா இந்த பிளாகு ஒன்று இருக்குது. சரி, பிளாக்னு சொல்லி கிளாஸ் நேம் இருக்குது. பிளாக் எலமெண்டாக இருக்குது. டெக்னிக் டாக்ஸ் input இது குரூப் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் நேமு பிளேஸ் ஹோல்டரு. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பட்டனுக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணிடலாமா? பட்டனுக்கு பட்டன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நல்லா இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு பட்டன் கெட் கோடா. சரி, இதெல்லாம் பெய்டு வெர்ஷன் போகணும். சரி, சிஎஸ்எஸ் பட்டன் ஸ்டைல் அடிக்கிறேன். ஏதாவது ஸ்டைல் கிடைக்கும். பட்டன் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளோ ஃபைட்டும் இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸோட ஒன்று தான். ரைட்டா, இதில் இருக்கிற கிளாஸ் நேம் எடுத்து வைப்போம். ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஒர்க் ஆகலைன்னா நம்ம இந்த ஃப்ளோ ஃபைட்டு இது ஒரு எப்படி டெய்ல்விண்ட் மாதிரி இதுவும் ஒன்று. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெய்ல்விண்ட் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அதே கிளாஸ் நேமே எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஒர்க் ஆகலைன்னு நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் நேம் சரி. ஓகே, பட்டன் ஒன்றே காணாமல் போயிட்டு டெக்ஸ்ட் ஒயிட்டு பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட் நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்? இந்த கலர் கொடுப்போம். சேவ் கொடுத்து பார்க்கலாம். பேண்ட்ன்ற அந்த கலர் வந்து இருக்காது நினைக்கிறேன். சரி, அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நம்மளே மேனுவலாக அடிப்போம். சரியா, நம்மளே டைப் பண்ணுவோமா? ப்ளூ கலரில் வேணும் எனக்கு. பார்டர் ஒன்று வேணும். பார்டர் பட் இந்த இதில் வேண்டாம், ப்ளூ கலரில் வேணும். ரைட்டா, இப்போ போய் பார்க்கலாம். தெரியல, சரி பார்ப்போம். இன்னொன்று இங்கே ஆட் பண்ணுவோம், பார்டர் டூ. ஓகே, இப்போ வந்துட்டா? சரி, இதில் ரவுண்டட் பார்டர் ரவுண்டுன்னு எது இருக்குதா? ஓகே, பார்டர் ரேடியஸ் ஒரு 2 கொடுக்குறேன். சேவ் கொடுத்தாச்சு. ஒர்க் ஆகலையா? ஒரு 4. ஓகே, இந்த செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டைல்லே நம்ம டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் எதுவும் இருக்குதான்னு பார்க்குறேன். டெய்ல்விண்ட் ப்ளஸ்ஸில் இருக்கு. ஓகே, டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். It started. Break. ரேடியஸ் தான் வேணும். ஓகே, பார்டர் ரேடியஸ். ஓகே ஓகே, ரவுண்டட் கொடுக்கணும் போல. சரி, ரவுண்டட் ஸ்மால் கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே கொஞ்சம் வேலை செய்யுது. இந்த ரேடியஸ் எடுத்துருவோம். ரேடியஸ் இந்த ரேடியஸ்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்து. சரி, ரவுண்டர் கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் என்ன பேடிங் ஆட் பண்ணணும். பேடிங் வந்து இப்படியே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ பேடிங் 3 கொடுக்குறேன். ஓகே, சரி, இது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பார்டர் 2 தூக்கிட்டேன், அதனால தான் எனக்கு பார்டர் போயிட்டு பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் கர்சர் ஓவர் கர்சர் கர்சர் பாயிண்டர் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஹோவரை எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஹோவர் பண்ணும்போது பாயிண்டர் வந்து சரி, கர்சர் வந்து பாயிண்டராக மாறுதான். தெரியுதா டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குதுன்னு? நானே ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஓகே,
சரி. ஓகே. கர்சர் வந்து பாயிண்டர்னு சொல்லி. ஓகே. ரைட். இப்போதைக்கு இது போதும். வேணா கிளாஸ் ஃப்ளெக்ஸா. சரி, ஃப்ளெக்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் ஃப்ளெக்ஸுக்கு என்னதுன்ட்டு. ஏதாச்சும் ஃப்ளெக்ஸ் ரிலேட்டடாக, டிஸ்பிளே ரிலேட்டடாக ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் இந்த ஒப்பாசிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ளெக்ஸ். ரைட். ஸோ டைரெக்டாக ஃப்ளெக்ஸ்னே கொடுத்துடலாம் போல். ஓகே, ஃப்ளெக்ஸ். ஓகே, ஃப்ளெக்ஸ். ரைட், வேலை செய்யுது. ரைட்டா? சரி, இப்போ இது ரெண்டுக்கும் இடையில கேப் வேணும். ரைட்டா? இனிஷியல் டு அலோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம் டு ஸ்விங் பட் நாட் க்ரோ. ஆட்டோ கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நன் கொடுத்தோன்னா ஓகே. கேப்புக்கு இங்கே ஒன்று உண்டு, ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். க்ரோ ஷ்ரிங்க் ஆர்டர் காலம். சார் கீழே கேப்னு ஒன்று இருக்கு. இருக்குங்க. அந்த இருக்கு. உங்கள் வாய்ஸ் பேசும்போது, நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நான் பயந்துடுறேன். டக்குன்னு சவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ண பார்த்துக்கோங்க. ம். தியாகு, உங்களுக்கும் அதே ஃபீலிங் இருக்குதா, இல்லை எனக்கு தான் அப்படி இருக்குதா? ஏதோ டக்குன்னு பேச மாதிரி. டக்குன்னு அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஹையாகுது. அது எப்படின்னு தெரில. மேபி அந்த மைக்கோட சவுண்டை கம்மி பண்ணணுமான்னு தெரில. பார்த்துக்கோங்க. சரி, இல்லை இன்புட் பாக்ஸ் இருக்கிறதே தெரில. இதுக்கு என்ன பண்ணலான்னா பார்டர் பாட்டம் கொடுத்துருவோம். பார்டர் பாட்டம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதில் பார்டர் 2 கொடுக்கணும். பார்டர் ஓகே. இந்த 2 கொடுத்தா ஃபுல் பார்டர் வருது. அதை கொடுத்துட்டா ஃபுல்லாகவே போயிடுது. சரி, அதுக்கு என்னன்னு பார்க்கணும். இப்போதைக்கு பேடிங் கொடுத்துருவோம். ஒரு 3 கொடுத்துடலாம். ஸோ இப்போ 3 கொடுத்ததுனால இந்த டைப் பண்ணுறதுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதுக்கு முன்னாடி இந்த 0 வந்து இந்த லைனோட ஒட்டிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குது. ரைட்டா? ப்ரோ பார்டர் கொடுத்தாலே வந்து கிளாஸ் அப்ளை ஆகுது. வெறும் பார்டர் கொடுக்குமா? ஓகே, இப்படி கொடுத்துடலான்றீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர். பட் என்னன்னா இங்கே பாருங்களேன், பார்டர் வந்துடுது. எனக்கு பாட்டம் பார்டர் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். கீழே பி போட்டுருக்கேன். இப்போ பார்டர் எதுலங்க? இதுலையா? பார்டருக்கு அப்புறம். ஓ ஓகே, இந்த மாதிரி கொடுக்கணுமா? ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால
இப்போ இந்த பிளேஸ் ஹோல்டரில் நான் வந்துட்டு டைப் ஹியர் அப்படின்னு போடுறேன். சும்மா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டைலே இது, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட்டா? இதுக்கு வேணால் கொஞ்சம் வித்த வேணால் ஒரு கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். 2XL. ஸோ 2XLன்ற மாதிரி கொடுத்தா ரொம்ப பெருசாக போகுது. 5 20. ஓகே, சரி. இப்போ இதில் என்னன்னா, இந்த இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டைலை மாற்றலாம். ரைட்டா? இப்போ இதில் ஃபோக்கஸ்னு ஒன்று உண்டு. ஃபோக்கஸ் ஆகும்போது ரிங் வந்து 1. ஃபோக்கஸ் ஆகும்போது ரிங்கை ஃபஸ்ட் இங்கே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ரைட்டா? ரிங்கோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். பார்க்கலாம் என்னென்னா ரிங்குன்னு. ஸோ ரிங் வந்துட்டு நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் இந்த கலர் கொடுத்தேன். ஏதாச்சும் வேலை இதை கிளிக் பண்ணோடனே ஒரு கலர் பின்னாடி தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் இங்கே தெரியுதா? கொஞ்சம் பேஜை ஜூம் பண்ணட்டா? தெரியுதா உங்களுக்கு? வெளியில் கிளிக் பண்ணால் போயிடுது. நான் பட்டனை கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோக்கஸ் ஆனோடனே அந்த ஒரு ரிங் ஆட் ஆகுது. அதுதான் இது. ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ளூவாகவே வச்சு ரைட்டா? சும்மா சிம்பிளாக ஆட் ஆகிடும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இதில் வேறு என்ன பண்ணலான்னா, ஃபோக்கஸ் ரிங்கு ஆக்சுவலி இந்த உள்ளே இருக்கிற பேக்ரவுண்ட் ப்ளூவையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 300ஆகவே வச்சுக்கோங்க. ரைட், இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டாஸ்காக கொண்டு வரணும். அதை அப்புறமா கொண்டு வருவோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு இந்த பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் பண்ணணும். அது இருக்கட்டும். ரைட்டு, இந்த app.js6ல் இன்னும் இதுக்கப்புறம் என்னென்னா டாஸ்க் லிஸ்ட் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் நம்ம வைக்கணும். இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே இன்னொரு ஃபைல் டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு போட்டு JS6 கொடுத்துட்றேன். ரைட்டா? இப்போ கான்ஸ்ட் டாஸ்க் லிஸ்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறோம். ரைட்டா? ரிட்டர்ன் இதில் ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு h2 போட்டு டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டாஸ்க் லிஸ்ட். சரி, இப்போ நான் app.js-க்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டாஸ்க் லிஸ்ட். ரைட்? ஸோ இந்த இடத்துல டாஸ்க் லிஸ்ட்டை நான் எடுத்து வைக்கிறேன். சென்டரில் போயிருக்கான். சரி, ஒரு வெயிட் கொடுப்போம். எதுவும் ஓகே, அது சென்டரில் இருக்கு, அவ்வளோதான். ரைட்,
சார் அதை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுடலாம்ல சார்? முன்னாடி app.js எதுலங்க? ஃபர்ஸ்ட் இன்புட்டை போட்டதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி தானே வரணுன்றீங்க. அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு தான் வரணும். டாஸ்க் லிஸ்ட்னா மொத்த எல்லா கண்டக்டையும் இங்கே எடுத்து வர போகிறேன். சார் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார். இந்த ஒரே நிமிஷம். அவங்க கிட்டயும் கேட்டுக்கோங்க சார். தியாகம் ஹலோ, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? தியாகு ஆமா ஹலோ. டக்குனு பிரேக் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இப்போ? இப்போ கேக்குது. இதுக்கு முன்னாடி பேசுறது கேட்கல. சொல்லுங்க சார். இப்போ கண்டினியூ. ஓகே ஓகே. அதாவது இந்த இதுக்கு மேலே நான் ஒரு ஹெட்டிங் வைக்கணும். ஒரு H1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்க் லிஸ்ட் அப்படின்னா டாஸ்க் டூ என்னதோ பண்ணேன். இது ஏதோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. சரி, டாஸ்க் டூ அப்படின்னு ஓப்பன் வச்சுட்டேன். எல்லாம் சென்டருக்கு போகுது, இது மட்டும் சென்டருக்கு வரல. ஏன் அப்படின்றத பார்க்கணும். சரி, இங்கே சென்டருக்கு போகிறதுக்கான ஏதாவது கோடு இருக்குதா? சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ரைட்? ஓகே, சரி. அப்போ இந்த மாதிரி இருக்கு. இது இருக்கட்டும். இது கீழே தான் இந்த டாஸ்க் லிஸ்ட்ன்றது கீழே தான் இங்கே ஆட் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்கையும் கொண்டு வந்து வைக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இந்த கவுண்டுன்னு இருக்குதா? இப்போ எனக்கு ஸ்டேட்டு தேவை. டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதில் செட் டாஸ்க், அவ்வளோதான். இனிஷியலாக எம்டி அரே, ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இந்த டாஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே ஹைட்ரேட் பண்ணி ரெண்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் டாஸ்க் அப்படின்ற இந்த ஸ்டேட்டை இந்த இதுக்கு ப்ராப்பராக பாஸ் பண்ண போகிறேன். ரைட்டா? இப்படி பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்க போகிறீங்க. ரைட்? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நான் ஒவ்வொரு டாஸ்க்காக க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டாஸ்க் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அரேக்குள்ளே வச்சுக்க போகிறேன். எந்த அரேக்குள்ளே? app.jsxக்குள்ளே இருக்கிற இந்த செட் டாஸ்க், இந்த டாஸ்க் அப்படின்ற இந்த அரேக்குள்ளே வைக்க போகிறேன். ஸ்டேட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். ரைட்? டாஸ்க் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்க போகிறேன். ரைட்டா? இப்போ நான் ஒவ்வொரு இன்புட்லேருந்து ஒவ்வொரு டைம் நான் டைப் பண்ணிவிட்டு அந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணும்போதும் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஒவ்வொரு எலமெண்ட் புஷ் ஆகணும். அதை தான் பண்ணணும். இப்போ இன்புட்டுக்குள்ளே வரப்போகிறேன். இப்போ இன்புட்டுக்கு என்னெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட்டுக்கு ஒன்று பண்ண போகிறேன். ப்ரோ பட்டனும் நம்ம காமனா வச்சுக்கலாம். பட்டனும் காமனாக வச்சுக்கலாம். எப்படி? ஒரே பட்டன் வச்சுட்டா ஒரு காம்பனண்டா வைக்க சொல்லுங்க. பட்டனே காம்பனண்டா வைக்கணும். அது கான்ஃபிளிக்ட் நம்ம சென்ட் பண்றேன். ஆமா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேணா வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்புட்டுன்னு வச்சுருக்கிறது மாதிரி இங்கே ஒரு சார் அதை நம்ம அது நார்மல் சார் அதை நம்ம இதா கிரியேட் பண்ணாம கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்களா சார் காம்போனன்ட்? எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி? இல்லை, நீங்கள் காம்போனன்ட் கிரியேட் இப்போதைக்கு நீங்கள் அப்படி பண்ண வேண்டான்றது என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ அதனால தான் நீங்கள் இப்படியே பண்ணுங்க. நீங்களாவே டைப் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே. அதனால தான் நான் அது பண்ணலை. ஓகே, ஸோ பட்டன்ற காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு JSX, ரைட்டா? ஒரு ஃப்ராக்மெண்ட்டை போட்டுக்கலாம். எக்ஸ்போர்ட்
டிஃபால்ட் பட்டன், ரைட்? பட்டன் இந்த இன்புட்டுக்குள்ள இருக்கிற அந்த பட்டன் அப்படியே தூக்கிடும், ரைட்டா? இங்க கொண்டு வந்து வச்சிடலாம். சரி, இப்போ இந்த இன்புட்டுக்குள்ள இந்த பட்டனை இம்போர்ட் பண்ணிடலாமா? இம்போர்ட் பட்டனை இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண பட்டனை இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகேயா? அதே இது அங்கே இப்படிதானே நீங்களும் கேட்டீங்க, தனி செப்பரேட் காம்பனண்ட் வச்சுக்கிட்டு. ஆமா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆன் கிளிக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறேன். எப்போ இன்புட்டு செட் எக்ஸ், ஓகே. இப்போ இந்த இடத்துல செட் எக்ஸ், சரி, டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு வேல்யூவா என்ன வைக்க போறேன்னா, இந்த டெக்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. எதுவுமே இல்லை, அதனால டைப் ஹியர்னு இருக்கு. சரி, இப்போ நான் ஏதாவது டைப் பண்றேன்னா ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போமா? நான் இங்க டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எனக்கு வேற நடக்குது, ரைட்? சரி, இந்த இடத்துல எம்டி கொடுத்தா என்ன ஆகும்? நான் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன், கேக்குதான்னு தெரியல நான் டைப் பண்றது, பட் இங்க வரல. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டேட் வந்து என்ன சொல்லிட்டோம்னா எம்டின்னு சொல்லிட்டோம் வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம இன்னும் இதை டைப் பண்ணும்போது இதுல இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணல. அப்படி அப்டேட் பண்ணணும்னா இந்த டெக்ஸ்டும் அப்டேட் ஆகும், இந்த வேல்யூவும் அதுக்கு விசிபிள் ஆகும். சொல்றது புரியுதா? இந்த இடத்துல டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஆமா, அப்ப என்ன பண்ணணும்னா ஆன் சேஞ்ச்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அப்ப இந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும்? லாக் போடலாம், target value, ஓகேங்களா? ஓகே, சரி, F12 அழுத்தி பார்க்கலாம். கன்சோல் பாருங்க, இங்க பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் ஸ்டேட் அப்டேட் ஆகல, அதனால இங்க எதுவும் இந்த வேல்யூல இன்புட் பாக்ஸ்ல டைப் பண்றது இங்க விசிபிள் ஆகல. ஸ்டேட் அப்டேட் பண்றேன். என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இப்படி டைப் ஆகுது. இந்த டைப் ஆகுற வேல்யூ செட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லிடுறேன்னா e.target.value அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம டாம் ஆக்சஸ் பண்ணும்போது பண்ணுவோம்ல, அதே போலதான். இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வருது, அதுல e.target.value. சரி, இப்போ டைப் பண்ணுங்க. இப்போ வருதா? ஏன்னா ப்ராப்பரா அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுது. அந்த அப்டேட் ஆகுற வேல்யூவை தான் நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம்? இன்புட் பாக்ஸுக்கு வேல்யூவா தந்துருக்கோம். அதனால இப்போ கரெக்டா ஒர்க் ஆகுது. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல ப்ரோ. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே நான் இங்க வந்து டைப் பண்ணிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, இங்க வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஆட்னு இந்த பட்டனை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை நடக்கணும், கரெக்டா? சரி, அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணா ஒரு வேலை நடக்கணும்னு சொல்றோம்ல, அந்த வேலைக்கான டெஃபினிஷனை இங்கே எழுத போறேன். என்ன எழுத போறேன்னா,
கான்ஸ்ட் ஆட் டாஸ்க் அப்படின்றத அந்த பட்டனுக்கான இது ரைட்டா. சரி, பட்டனை கிளிக் பண்ணால் ஆட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அது எப்படின்னு பண்ண போகிறோம் நம்ம. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த app.js போனோம்னா டாஸ்க் இன்புட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த செட் டெக்ஸ்ட்ன்றத அனுப்ப போகிறோம். சரி, செட் டாஸ்க்குன்ற இந்த செட்டர் ஃபங்க்ஷனையே பேரண்ட்ஸாக அனுப்புவோம். நான் சொல்றது புரியுதா? செட் டாஸ்க்குன்றத இந்த செட்டர் ஃபங்க்ஷனே பேரண்ட்டாக அனுப்புகிறோம், அதாவது ப்ராப்பாக அனுப்புகிறோம். இப்போ இங்கே இன்புட்டில் இங்கே வாங்கிக்கலாமா? செட் டாஸ்க் அப்படின்றத வாங்கிக்கலாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஒரு ரீஜாயின் பண்ணீங்களா? கேக்குது ப்ரோ. ஓகே, சரி. இல்ல எனக்கு கட் ஆயிடுச்சு, அதை இப்போ ஜாயின் பண்ண ப்ரோ. சரி, ஓகே. அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணா டாஸ்க் எல்லாத்தையும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள எடுத்து வைக்க போறோம். அதாவது டாஸ்க்னு ஒரு ஸ்டேட் வந்து இதோட பேரண்ட் காம்பனன்ட்ல இருக்குல்ல, app.jsx. அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு இப்போ எப்படி அப்டேட் பண்ண போறோம்னா சைல்டுல இருந்துட்டு, அதாவது பேரண்டோட ஸ்டேட்டை சைல்டுல இருந்து அப்டேட் பண்ண போறோம். app.jsx-குள்ள தான் இந்த ஸ்டேட் இருக்கு. இந்த ஸ்டேட்டை input.jsx-குள்ள இருந்து அப்டேட் பண்ண போறேன். அது எப்படி அப்டேட் பண்ண போறேன்றதான். சரி, இப்போ என்கிட்ட இந்த செட் டாஸ்க்ன்றது வந்துட்டு, இப்போ செட் டாஸ்க்ல எனக்கு என்ன வரும்னா இதுக்குள்ள ஒரு ஆட் கொடுத்துருவோம். இதில் என்ன வரும்? இப்படி ஒரு ஃபங்க்ஷனை செட் டாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனை அனுப்பிச்சிட்டோம்னா அதில் என்ன வரும்? பேராமீட்டரா? அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரா எது வரும்? ப்ராப்ஸ் வராது. ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ வருமா? ஓ, அப்டேட்டட் ஃபங்க்ஷன் சொல்றீங்க. இந்த இடத்துல செட் டாஸ்க்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட் அப்படி அனுப்பிட்டோம்னா அதோட பேராமீட்டர் என்னவா இருக்கும்? இந்த செட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் அனுப்புற அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் என்னவா அதோட இருக்கும்? ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கும். சரி, அப்போ இந்த ப்ரீவியஸ் வேல்யூ இங்கே வருது, கரெக்டா? அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா லாக் போட போறேன் ப்ரீவியஸ் வேல்யூ 1. இதில் என்ன பண்ண போறேன்னா ப்ரீவியஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னதுன்னா நியூ அரே. ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் வேல்யூ, சரியா? சரி, ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் வேல்யூவை காப்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா புதுசாக நான் ஒரு டாஸ்க் ஆட் பண்ணியிருப்பேன்ல, அது எங்கே இருக்கும்? டெக்ஸ்ட்ன்றதுல இருக்கும். இது புரியுதா? எப்படி ஒரே ஒரு text? டவுட் மட்டும் இதுல ம் என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ரியாக்ட் வந்து ஒன் வே டேட்டா பைண்டிங்னு சொன்னீங்க, அது வந்து பேரண்ட்டுக்கு போகாதுன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம செட் டாஸ்க்கை வந்து இங்க எடுத்துட்டு வரோம், அப்போ பேரண்ட்டுக்கு போறோங்க நம்ம. எதுங்க? அதாவது பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு தான் நீங்க போக முடியும். சைல்டுல இருந்து என்ன செய்ய முடியாது? பேரண்ட்டுக்கு போக முடியாது. அதாவது சைல்டு சைல்டு டாஸ்க் சாரி சைல்டுல இருக்கிற ஸ்டேட்டை பேரண்ட்ல போய் அப்டேட் பண்ண முடியாது. நான் சொல்ற புரியுதா? இப்போ இந்த இங்க ஒரு செட் டெக்ஸ்ட்னு இருக்குதா? இந்த ஸ்டேட்டை app.jsx-குள்ள இருந்து அப்டேட் பண்ண முடியாது. அதாவது இப்படி போகாது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்கோம்னா பேரண்ட் யாரு? app.jsx. அதோட சைல்டு யாரு? இன்புட். இந்த இன்புட்டுக்கு
இவனோட இந்த ஸ்டேட் அப்டேட்டரை இங்கே அனுப்பிச்சிருக்கோம். இப்படி அனுப்ப முடியும். ஆனால் இன்புட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட் இருக்குதா, யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் செட் டெக்ஸ்ட்னு, இதை வந்து நீங்கள் app.jsக்கு அனுப்ப முடியாது. ப்ரோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. திரும்ப ஒரு இந்த வரேன். எங்கேருந்து சொல்லணும்? நான் இங்கேருந்து சொல்லணுமா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்ல இருந்து உள்ள போறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன்னா அதுவே பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு வருது. ஆனா நம்ம எதுங்க? சைல்ட்ல இருந்து அப்டேட் பண்றோம். இந்த டாஸ்க் செட் டாஸ்க் இருக்கு. ஆமாம், இந்த இருக்குல்ல, இதை அனுப்புறத சொல்றீங்களா? ஆமா. ஓகே. அதாவது இங்கே நான் இந்த காம்பனண்ட்டுக்கு யாரை அனுப்புகிறேன்? இந்த செட்டர் காம்பனண்ட் ஃபங்க்ஷன் இந்த இல்ல, காம்பனண்ட்டுக்கு செட்டர் அது வந்து வேல்யூ வேல்யூ அனுப்புகிறேன். சரி, இதில் செட் டாஸ்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை தான் இங்கே தர்றேன். நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணலை, ரெஃபரன்ஸை தர்றேன். இது புரியுதா? எப்படி இந்த இடத்துல நான் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறது ஒன்று தான், ஹெலோன்னு. அதே போல் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதையும் பாஸ் பண்ணுறது ஒன்று தான். அதனால தான் இங்கே செட் டாஸ்க் இங்கே அனுப்பிச்சி விட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த இன்புட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு இந்த செட் டாஸ்க் எங்கேயாவது தேவைப்படுதுன்னா அவனை கால் பண்ணு. இப்போ இது என்ன பண்ணுன்னா, ஒருவேளை இது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா கொஞ்சம் இந்த காம்பனண்ட்டை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாமல் டைரெக்டாக ஒரே காம்பனண்ட்டுக்குள்ளே வச்சு எல்லா வேலையும் பண்ணிடலாம். இது புரியுது ஆக்சுவலா. ம். ஆனா என்னன்னா, நம்ம வந்து செட் டாஸ்க் மூலமா அப்டேட் பண்றதுங்கிறது வந்து பேரண்ட தான் போய் அப்டேட் பண்றோம். பேரண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டை போயிட்டா கரெக்ட். அப்படி வந்து நடக்குமா அப்படின்னு கேட்கிறேன். நடக்கும். ஏன்னா அதுவுமே டேட்டா போகுது தானே. ஆமாம், அதுதான். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் இப்படி அப்டேட் பண்ண முடியும். அதாவது அப்படி ஒரு இஷ்யூ இருந்துச்சுல, டைரெக்டாக போயிட்டு இங்கேருந்து ஒன்றை நீங்கள் அங்கே அனுப்ப முடியாது. இப்போ லைக் எப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு செட் டெக்ஸ்ட்ன்ற இந்த ஸ்டேட்டை நீங்கள் app.jsக்கு கொடுக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை. ஆனால் பேரண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்டை சைல்டுக்குள்ள இருந்து அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை அப்டேட் பண்ண முடியும். ஓகே, அதை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். நீங்கள் கேட்டது ஒரு சரியான கேள்வி தான். ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு யூஸ் கேஸ். சரியா அபிராமி? உங்களுக்கும் எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரி சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டனுக்குள்ள இங்கே ஒரு பட்டன் காம்பனண்ட் இருக்கு. இப்பவும் அதே கதையை தான் நான் திரும்பவும் பண்ண போறேன். இங்கே ஆட் டாஸ்கை இவனுக்கு இப்போ ப்ராப்பராக அனுப்ப ரைட்டா? இவனுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்ப போறேன். இப்போ இந்த பட்டன்ல இந்த ஆட் டாஸ்க்ன்றவனை வாங்கிக்க போறேன். அப்போ இங்க ஆன் கிளிக்ல ஏதாவது ஆன் கிளிக்கு ரெஃபரன்ஸா இந்த ஆட் டாஸ்க்ன்றவனை சேம் இங்க என்ன பண்ணேனோ, அதாவது app.jsxல எப்படி இந்த செட்டர் ஃபங்க்ஷன் எப்படி அனுப்பிச்சுட்டேனோ அதே போல இந்த இன்புட் காம்பனண்ட்டுக்குள்ள இருந்து இந்த ஆட் டாஸ்க்ன்ற இந்த ஃபங்க்ஷனை இங்க இருந்து அனுப்பு. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு, அப்படியும் பண்ணலாம். நீங்க இது புரியலன்னா சொல்லுங்க, அந்த மாதிரி யூஸ் பண்றேன், அந்த அப்ரோச் யூஸ் பண்றேன். இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். புரிஞ்சுதா? சரி, அப்ப இங்க பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த ரெஃபரன்ஸ் இங்க பாஸ் பண்ணிருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஆன் கிளிக்ல அந்த ஆட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். டிஃபைன் பண்ணிருக்கோம்ல, இது ட்ரிகர் ஆகும். நடக்குதான்னு பார்ப்போம்.
ப்ரீவியஸாக இருந்தது வந்து எம்டியாக இருந்துச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹாய்ன்னு டைப் பண்ணிட்டேன், சேவ் பண்ணுறேன். ப்ரீவியஸில் ஹெலோன்னு இருந்துச்சு. புது ஸ்டேட்டை நம்ம இன்னும் பார்க்கல. ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன வேல்யூ இருந்ததோ அதான் பார்க்குறோம். ப்ரீவியஸ் ஸ்டேட்டை இங்கே பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, கன்சோலாக போட்டுருக்கோம் பாருங்க. அதனால ப்ரீவியஸ் ஸ்டேட் இங்கே வந்து இப்போ அடுத்த இடத்துல இப்போ தியாகுன்னு போட்டோம்னா இப்போ இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் உங்களால் சொல்ல முடியுமா? இந்த அறையில் இப்போ பிரிண்ட் ஆக போகிறது எப்படி பிரிண்ட் ஆகும்? வரும் புரியல பிரேமி. ஹைன்னு வரும். ஹை HII. சரி தியாகு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெண்டுமே வருது. ஹலோ ஹாய் ரெண்டு. ஓகே சரி. இது அது எனக்கு புரியுது. ப்ரீவியஸ் தானே சார் வந்துட்டு இருந்துச்சு. நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணீங்களோ? நான் ஒன்றும் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒவ்வொரு டைம் காப்பி பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரீவியஸில் ஹெலோன்னு இருந்தது இங்கே காப்பி ஆயிருக்கும், புதுசாக வந்து ஹாய்ன்றது இங்கே அப்டேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் எதாவது டைப் பண்ணீங்கன்னா ஹெலோவும் ஹாயும் இங்கே இருந்திருக்கும். அடுத்து புதுசாக டைப் பண்ணுறது சரி, ப்ரீவியஸில் இருந்த ஹெலோவும் ஹாயும் இதில் காப்பி ஆயிடும். புதுசாக நம்ம போட்டது டெக்ஸ்ட்டில் வந்து சேர்ந்து இப்படி வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல உள்ளது மட்டுமே வராம இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சா சார்? ஒரு எதில் எம்டியா வந்துச்சு, அடுத்து ஹலோ வந்துச்சு. எம்டியாக இருந்துச்சுன்னா வெறுமனே எதுவுமே இருக்காது, வெறும் எம்டி வேல்யூ தானே இருக்குது. அப்போ எதுவும் ஒன்றும் இருக்காது, டெக்ஸ்ட் மட்டும் உட்காந்து. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணப்போ வந்தப்போ தனித்தனியா தானே சார் இருந்துச்சு? தனித்தனியான்றது எம்டி அரேவா 2 டைமாக பிரிண்ட் ஆனிச்சு. நான் இப்போ போய் ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக வரும். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து அப்படின்னு உங்கள் நேம் டைப் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்கும்போது எம்டி அரேவா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் நம்ம எம்டி அரே தான் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் ஸ்டேட்னா என்னது, இனிஷியல் ஸ்டேட்டு தான் இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் என்னது, எம்டியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம், ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எம்டி அரேவா இருக்கும். இப்போ நம்ம ஒரு டைம் ஆட் டாஸ்க்ன்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த செட் டாஸ்க்ன்ற இந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறோம். அப்போ ப்ரீவியஸில் எம்டி அரே இருக்குமா, அதனால இங்கே பிரிண்ட் ஆகுது 2 டைம். புரியுது சார். புரியுதா? சரி. அப்போ இதுல இருந்து காப்பி பண்ணும்போது எம்டி, இது எம்டி. ஸோ இங்கே காப்பி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ புதுசாக வர்றது இந்த அறையில் பார்த்தோம். ஓகே சார். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டாஸ்க் ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த இடத்துல ப்ரீவியஸில் என்ன இருக்கும், லாஸ்ட்டாக டைப் பண்ணி என்ன டாஸ்க்கை ஸ்டோர் பண்ணணுமோ அது இருக்கும், அது கூட புதுசாக வந்து சேர்த்துக்கப்படும். இதை தான் பண்ணியிருக்கோம். சரியா? இது ஒருவேளை கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் நீங்கள் போட்டு பாருங்கள், எதுவும் கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. சரி, இது புரியுதா? புரியுது சார். ஓகே சரி. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டாஸ்க் லிஸ்ட்ல இப்போ இங்கே என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு டிவ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. இந்த டிவ்வில் ஒவ்வொரு இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணுறேன்ல. இந்த app.js-க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க்னு ஒன்று இருக்குது. இது என்னது, ஒரு அரே. அப்போ அரேல இருக்கிற ஒவ்வொன்று என்னது, டாஸ்க்கு பற்றின டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை நான் யூஏல ரெண்டர் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், என்னோட டாஸ்க் லிஸ்ட்டை நான் பார்க்க முடியும். அதனால தான் இங்கே மேப் போட போகிறேன். மேப் இப்போ டாஸ்க்கு வந்து txt போட்டுக்கிறேன், ஒவ்வொரு டெக்ஸ்டையும் எடுத்துக்கிறதுக்கு. இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு p டேக், ஒரு p டேக்கை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அந்த p டேக்குக்குள்ளே டெக்ஸ்ட் அந்த txt-யை எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு கீ வந்து என்ன பண்ணலாம்னா, நாமளே ஜென்ரேட் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி பண்ணிக்கலாமா? ஐ இந்த இடத்துல i = 0 இருந்துச்சுன்னா என்ன சொல்ல போறேன்னா, கீழே வந்து வேல்யூ 1ன்னு இருக்கணும். ரைட்டா? அப்படி இல்லைன்னா, ஆல்ரெடி என்கிட்ட வேல்யூவே இல்லையா? சரி,
இந்த டைம் மட்டும் ஐ கொடுத்துப்போம். நம்ம இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணுவோமா? கட்டாயமாக மாடிஃபை பண்ணுவோம். இப்போ ஐ முடியாது. இப்போ நம்மளே ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கணும். இப்போ ஐடி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போதைக்கு இங்கே ஐ கொடுத்து இதை எரரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த இன்புட் டாஸ்க் போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு டைமும் இந்த டெக்ஸ்ட் இப்படி போடுறோம்ல, இதில் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ஜெக்டில் ஐடின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ரைட்டா? ஐடின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஐடி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்? ஸோ இங்கே ஏதாவது ஐடின்றது வருதா? ஓகே, சரி. இப்போ இந்த அரேயோட மொத்த லென்த் என்ன? ப்ரீவியஸ் வேல்யூ டாட் லென்த். லென்த்தை பார்க்குறேன். லென்த் மைனஸ் 1. அப்போ இப்போ என்ன நடக்கும்? இப்போ அரேக்குள்ள எனக்கு மொத்தமாக இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரேக்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் இப்போ என்னவா இருக்கும்? ஒரு அரேக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரே இருக்கு, இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்குள்ள ஏன்னு இருக்கு. அப்போ இதோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னங்க? இதோட இண்டெக்ஸ் என்ன? லென்த் என்ன? இது இண்டெக்ஸு, இது லென்த்து. இது ரெண்டும் என்னன்னு எனக்கு சொல்லணும் நீங்கள். இண்டெக்ஸ் என்ன, இதோட லென்த் என்ன? சார் லென்த் 1 இருக்கும். சரி, ஆனா இண்டெக்ஸ் வந்து இங்க மேனுவலா கொடுக்குறீங்க. மேனுவலாக அப்படி கொடுக்குறேன். அந்த கீன்னு மேனுவலாகவே கீயெல்லாம் கீ நீங்கள் லிஸ்ட் யோசிக்க அங்கே அதுக்கிட்டே நான் வரல. நான் கேட்குறது இந்த அறையில தான் கேட்குறேன். அதுக்கு 0 தான் சார் இண்டெக்ஸ். இதுக்கு இண்டெக்ஸ் 0. சரி, அப்போ இங்கே வாங்க. இங்கே சரி, ப்ரீவியஸ் டாட் லென்த். இப்போ இந்த ப்ரீவியஸ் இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா அதோட லென்த் என்னது? 1 இருக்கும் சார். 1 இருக்கும். அப்போ 1 மைனஸ் 1 0 ஆயிரும். 0 ஆயிரும். சரி, இப்போ இன்கேஸ் இப்போ எலமெண்ட்டே வரலன்னு வச்சுக்கலாமே. எம்டி அரேவா வருது. இப்போ என்ன? எம்டிஆர் தானே வரும். எம்டியா தான் வரும். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 0 லென்த் வந்து 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐடிக்கு வந்து வேல்யூ 1. ரைட்டா? நான் சொல்றது புரியுதா கொஸ்டின்? ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் லென்த்தே அப்படியே கொடுத்து போயிடலாம்ல. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு இல்லைங்க. இப்போ ஒரு ஒரு டைம் லென்த் வந்து 0வா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எலமெண்ட் ஒரு 3 டாஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஒரு டாஸ்க்கை தூக்கிட்டேன்னா லென்த்தை பேஸ் பண்ணி வைக்கவே முடியாது. அதை எப்படி பேஸ் பண்ணி வைக்கலாம்னா இந்த மாதிரி வைக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லென்த்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லென்த்து 1, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட எலமெண்ட் 3 எலமெண்ட் இருக்குது. 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 2வது எலமெண்ட்டை தூக்கிட்டேன்னா என்ன ஆயிரும்? இப்போ என்ன ஆயிரும்? 1 3ன்னு இருக்கும், ஆனால் லென்த்து 2ன்னு ஆயிரும். நான் இதுக்கு முன்னாடியே 2ன்றத ஒரு ஐடியா வச்சுட்டு இருந்திருப்பேன். கரெக்டா? இல்ல ப்ரோ, நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம ஆட் மட்டும் தானே பண்றோம். அதுக்காக நான் சொல்றேன், ரிமூவ் பண்றப்ப வந்து அதுக்கு இல்ல, ஃபியூச்சர்ல நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல, நம்ம எடிட் டெலீட் வச்சிருக்கோம். அதனால தான் நான் இந்த அப்ரோச்சுக்கு போறேன். நீங்க சொன்னது ஓகே தான், ஆட் பண்ற சிச்சுவேஷன்ல ஓகே.
அப்போனா ஆட் பண்ணுறது மட்டும்தானே நம்ம இதே வச்சுக்கலாம், டைரெக்டாக இண்டெக்ஸை மட்டுமே வச்சுக்கலாம், அது பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா நான் வந்து ஃபியூச்சரில் டெலிட் ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வருவேன், இந்த அரேவே டெலீட் பண்ணுவேன்றதுனால தான் இப்போ இந்த அப்ரோச் கூப்பிட்றேன். இப்போ இனிஷியலாக லென்த்து 0வாக இருந்தால் ஐடி 1ன்னு இருக்கும். அதர்வைஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு லென்த்து வந்து 0வாக இல்லை, இப்போ லென்த்து 1ஆ இருக்குது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் அரே இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு இப்போ ப்ரீவியஸ் அரேல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும். இப்போ நான் எப்படி எடுக்கிறது, லாஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் அரேயோட லாஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது, இண்டெக்ஸ் வச்சு எடுக்கணும். லென்த் மைனஸ் லென்த் -1 கரெக்ட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இண்டெக்ஸுக்கு இந்த பிரேசஸ் போடுவோமா, இப்போ அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணலாமா, ப்ரீவியஸ் டாட் லென்த் -1. இப்போ என்ன செய்யும், எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் கிடைச்சிருமா, ரைட். இப்போ லாஸ்ட் எலமெண்டோட ஐடி முன்னாடி என்னவா இருந்திருக்கும், 1ஆ இருந்திருக்கும். இப்போ அடுத்த டைம் வரும்போது எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணிடும், அப்போ 2 மாறிடும். இப்போ நீங்க 2 இடையில ஏதாவது டெலீட் பண்ணா கூட இவன் லாஸ்ட்ல என்ன இருக்கானோ அவன்கிட்ட இருந்து தான் கவுண்டை எடுத்துட்டே போகும், இது யூனிக்கா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த அப்ரோச் புரியுதா, இதுல போட்டிருக்க சிண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் புரியுதா? ஹலோ, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறமே உங்களுக்கு புரியுதா? அது இப்போ வந்து லென்த் வந்து 0வா இருக்குன்னா அதோட ஐடி வந்து 1 2 3 நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், அப்படிதானே சார் சொல்றீங்க? அதாவது 0வா இருக்குன்னா 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐடி வேல்யூவை. ஓகே. இப்போ அரேயோட லென்த் 1ன்னு மாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அரேயோட அந்த அரேல லாஸ்ட் எலமெண்டோட ஐடி வேல்யூ என்னவா இருக்கும், இண்டெக்ஸ் 0ல வேல்யூ என்னவா இருக்கும், இண்டெக்ஸ் 0 வேல்யூ 0வா தான் இருக்கும். அதாவது திரும்ப இப்போ வரேன், இப்போ என்னன்னா என்கிட்ட ஐடின்னு ஒன்று இருக்கு, இதில் இண்டெக்ஸ் 1ல் இது இண்டெக்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்க, சாரி 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ன்னு அசைன் ஆகிட்டு, இப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இண்டெக்ஸ் வந்து இதோட லென்த் வந்து என்னது 0வான்னு செக் பண்ணோம், கரெக்டா? இல்லை, இந்த அப்புறம் இப்படி நான் சொல்லக்கூடாது, என்ன வரேன். சரி, இப்போ என்கிட்ட ஒரு ஐடி இருக்கு, இந்த மாதிரி சாரி ஒரு அரே இருக்கு, இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, இப்படி அரே வச்சுக்கிறேன், இதில் ஐடி வந்து 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், கரெக்டா? இப்படி ஒன்று இருக்கு. இப்போ இதோட லென்த் என்ன, 0 2 2வா? ஐடி இல்ல 1 தான் சார். ஐடி வந்து 1னா 0 1ன்னு எடுக்காம இல்ல 1ன்னு நீங்க மட்டும் அதெல்லாம் நான் இப்போ வேற எதையுமே கன்சிடர் பண்ண, எதையுமே உங்ககிட்ட கேட்கல, இதோட லென்த் என்னன்னு கேட்டேன், நீங்க அதை எதையுமே வச்சுக்காதீங்க. ஆப்ஜெக்ட்டோட 1 அரேவோட லென்த் 1, ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, அதனால லென்த் 1, சரியா? சரி, இனிஷியலா இந்த அரே வந்து எம்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதோட லென்த் என்னது, 0, ரைட். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ அரே வந்து ஆல்ரெடி எம்டியா இருந்துச்சுன்னா முத நான் அனுப்புற டாஸ்கோட ஐடி 1ன்னு அசைன் ஆகும், அதுக்கான கோடு தான் இது, 1ன்னு வரும், சரியா? சரி, இப்போ லென்த்து 0வா இல்லை அப்படின்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன,
அப்போ அரேக்குள்ள அடுத்த புதுசா எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. தியாகம் உங்களுக்கு புரியுதா? ஜீரோங்கிறது அந்த அந்த லென்த்ல இருந்து -1 என்ன இருக்குமோ அது. இப்போ நான் ஜீரோ, அதாவது மொத்த லென்த் 0வா இருந்துச்சுன்னா ஐடி 1ன்னு வச்சிருந்திருப்பேன். இப்போ இந்த அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட் எது? 1 தானே இருக்கு. இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனால என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ புதுசா வர்ற அரேக்கு இந்த ஐடி, இந்த அரே அப்படியே இருக்கும், 1ன்னு இருக்கும். புதுசா வர்ற அடுத்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நான் ஐடி என்னன்னு மாத்துறேன்னா 2ன்னு மாத்துறேன். அதை எப்படி மாத்துறேன் அப்படின்றதுதான் அடுத்த லைன், அதாவது அடுத்த எல்ஸ் பார்ட், இந்த பார்ட். இந்த பார்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். நீங்க ஒரு அரேல இருந்து இந்த இந்த ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ மட்டும் எடுக்கணும்னா நீங்க எப்படி எடுப்பீங்க? இந்த அரேக்கு நேம் வந்து ப்ரீவியஸ் அரேன்னு வச்சுக்கோங்களேன், பிஆர்வின்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஆர்வியை எப்படி எடுப்பீங்க? லாஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறதுக்கு இப்போ என்ன சொல்றீங்க? இதுல வந்து இண்டெக்ஸ் வந்து 0, இது 1ன்னு அர்த்தம். அப்போ இப்படி 1ன்னு போட்டு எடுத்துக்கலாமா? இப்படி போட்டு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். தியாகு எடுத்துக்கலாமா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஓகே, சரி. அப்போ இப்படி இதை ஆக்சஸ் பண்றதுக்கு நான் இப்படி 1ன்னு எப்படி என்ன செய்யணும்னா, இப்போ வந்து 1ன்னு இருக்கும். இதே இது இன்னொரு எலமெண்ட் வந்துட்டுனா இந்த இடத்துல லாஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் வந்து என்ன ஆயிரும்? 2ன்னு மாறிடும். எக்ஸ்ட்ரா இதுல ஒன்று ஆட் ஆனிச்சுன்னா. கரெக்டா? அதனாலதான் என்ன பண்றேன்னா, இந்த ப்ரீவியஸா இருக்கிற அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டேன். அது எப்படி எடுத்துக்கிறது? அதான் ப்ரீவியஸ் அரே, ரைட்டா? இந்த அரேல இப்படி ஆக்சஸ், இப்படி நம்பரை போடுறதுக்கு பதிலா இதோட லென்த்தை வச்சு ஆக்சஸ் பண்றேன். ப்ரீவியஸ் டாட் லென்த், LEN. இப்போ இதோட லென்த் என்னவா இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஆனா இதோட லாஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் 1. அப்போ 2 - 1 என்னதுங்க? 1ன்னு ஆயிருமா? இல்ல சார், அதான் லென்த் வந்து நம்ம அதோட மொத்தமே இந்த அரேயோட லென்த்தை தான் எடுக்கிறோம். அது 2 - 1 1ன்னு ஆயிரும். நாம ஒரு 1 கேட்டு சேர்க்கறதுனால கரெக்டா 2ன்னு இதோட லென்த், இதோட கிடைச்சிரும். ஐடி மாறி இருக்கு. கரெக்ட். அப்போ இதே இந்த ஐடி எப்படி அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னா, அப்போ ஒவ்வொரு டைமும் லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கிற ஐடி வேல்யூவோட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? இது ஒருவேளை புரியலைன்னா ஒரு டைம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல ப்ரீவியஸ் அரே பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்க போது. சரி, பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த டாஸ்க் லிஸ்ட் இருக்குல்ல, இங்க வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த இண்டெக்ஸ் எடுத்துட்டு இந்த txt அப்படின்றது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அதுல இருந்து ஐடியும், ரைட்டா, ஐடியும் இங்க என்ன வச்சிருக்கேன்? இன்புட் தானுங்க. சரி, இதுல இப்போதான் அடுத்ததே ஆட் பண்ண போறேன். இதுல டெக்ஸ்ட் இல்லைன்னா கண்டென்ட்னு வச்சுப்போம். கண்டென்ட் வந்து என்னது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்ன்ற அந்த ஒண்ணு. புரியுதா? இந்த ஆப்ஜெக்டோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டென்ட், அதோட வேல்யூ வந்துட்டு இங்க நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கோமோ அது. 10 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன், ஏன்னா இதுவே ஓவர் டோஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதனால முடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன போட போறேன்னா, அந்த txt டாட் கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் தேவை கிடையாது. ரைட்டா? இப்போ இங்க போகலாம். எதுவும் எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
The map task is undefined. Task list இந்த மேப் ஆஃப்னு எடுத்திருக்கோம் சார். அது task கரெக்டா தான். இல்ல அது task எப்படி மாத்திட்டேன் நினைக்கிறேன். task ஒரே நிமிஷம். இப்ப சொல்லுங்க. இல்ல அது அது எப்படி வேணா வாங்கிக்கலாம் தானே சார் இங்க இல்லையா? இப்ப அந்த அப்படி இல்ல. டாஸ்க்ன்றது நானு டி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கேன். ஆப்ஜெக்ட்டை டி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கேன். டி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்ன நேம்ல கொடுத்தோமோ அதே நேம்ல தான் வாங்கிக்கணும். நீங்க இப்போ சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து அப்ப அந்த டாஸ்க்ன்றது எங்க இருந்து வருது? எந்த இதோட நேம்? டாஸ்க் சாரி சார். ஒண்ணும் இல்லைங்க. இந்த அனுப்புறீங்கல்ல இந்த நேம். இதே நேம்ல தான் நம்ம அப்படியே வாங்கணுமா? வாங்கணும். ஓகே சார். இப்படி டி ஸ்ட்ரக்சர் பண்ணி வாங்குறீங்கன்னா அதே நேம்ல வாங்கிக்கணும். ஓகே சார். சரி. இப்போ நான் வந்து டாஸ்க் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க பண்ணிடுறேன். எம்டியா இருந்துச்சு. இங்க புதுசா டாஸ்க் 1ன்னு வந்துட்டு சரியா? இப்போ நான் டாஸ்க் 2ன்னு மாத்திட்டு புதுசா இன்னொன்று ஆட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. டாஸ்க் 1 ஐடி 1 சரி. இப்போ டாஸ்க் 3ன்னு மாத்துறேன். அடுத்த இடத்துல பாருங்க. டாஸ்க் 1 ஐடி 1 டாஸ்க் 2க்கு ஐடி 2 டாஸ்க் 3 ஆட் ஆயிடுச்சு. பட் நம்ம அதை பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் எஃபெக்ட் தேவை. அதை நம்ம வந்து படிக்கல, அதனால இருக்கட்டும். இப்போ டாஸ்க் 4 இப்போ அடுத்து 3 எலமெண்ட் அரேக்குள்ள. இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த ஐடி எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு? 1 2 3 இங்கே கண்டென்ட் இங்கே வந்துட்டே இருக்கு. இப்போ கண்டென்ட் இங்கே ரெண்டர் ஆகிட்டே இருக்கு. புரியுதா? இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? கரண்ட்ல இருக்கிற அந்த டாஸ்க் நம்ம பிரிண்ட் பண்ணனும்னா அதுக்கு தான் யூஸ் எஃபெக்ட் வேணும். இப்போ டாஸ்க் டைப் கொடுத்தா அதாவது அப்படி கரண்ட்ல இருக்கிற இதை நீங்க பார்க்கணும்னா இமிடியேட்டா உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் இருக்குல்ல, இமிடியேட்டா இங்க அப்டேட் ஆகுற டாஸ்க் இந்த ஸ்டேட்டை உங்களால அடுத்த லைன்லயே பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு அடுத்த லைன்லயே பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கணும்னா அந்த யூஸ் எஃபெக்ட் புக் போட்டு பண்ண முடியும். நான் அது உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் நீங்க கேட்டது கரெக்டா? சரி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா டாஸ்க் ஆட் பண்ண கற்றுக்கிட்டோம். எடிட் பண்ணணும், டெலீட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிசைன் ஆட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இது நாளை கிளாஸ்ல பண்ணலாமா இல்லை இன்னைக்கு உட்காந்து பண்ணுவோமா? நாளைக்கு பண்ணுவோமா? சரி. யாரும் உங்களுக்கு கிளியரா இது வரைக்கும்? சரி. அப்போ அபிராமி நீங்களும் பார்த்துட்டு வாங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரியா? ஏன்னா நீங்க பிகினரா நான் இப்படி ஃபங்க்ஷனே அப்படி அனுப்பிச்சு விட்டு பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு அனுப்பிச்சு விட்டு பேரண்டோட ஸ்டேட்டா சைல்டுக்குள்ள இருந்து அப்டேட் பண்ற வேலைலாம் கொஞ்சம் பிகினரா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கை தான் கொடுத்துருக்கேன். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்டை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்ன்றது புரிஞ்சிடும் ஈஸியா. சரி, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.